நம்பூதிரி பிராமணர்கள் சித்த மருத்துவ குறிப்புகளை அறிந்து கொண்டு அதை நம்மிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சமஸ்கிருதத்தை குழப்பி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வெளிப்படையா மாட்டியிருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் இந்த பேட்டரி இதுல எப்படி இவங்க மாட்டினாங்க, இவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த துத்தநாகத்துக்கு வந்து மயில் கழுத்துன்னு போட்டிருக்குது. அதை வந்து மயூரி அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கான், மயிலோட கழுத்து அப்படின்னு. இதை வந்து ரொம்ப நாளா இது என்ன மயில் கழுத்துனா என்ன அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு. அப்ப இந்த மயில் கழுத்துனா இவங்க அந்த பேட்டரி ரீக்ரியேட் பண்றதுக்கு உண்மையாவே மயிலை கொண்டு அது கழுத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதெல்லாம் வச்சுதான் பார்த்துருக்காங்க மயில் கழுத்துல ஏதாவது பவர் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அது மயில் கழுத்துன்னு சொல்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, துத்தநாகம். துத்தநாகத்தோட கலர் அந்த கலர்ல இருக்கும், மயிலுடைய கழுத்துடைய வண்ணத்துல இருக்கும். அதனால அது அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அதனால துத்தநாகத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணா பேட்டரி ஒர்க் ஆகுது.